ஒரு கிராமத்தில் குமரன் என்ற ஒரு மாணவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலியானாலும் படிப்பில் அதிக அக்கறை இல்லாமல் சலசலப்பாக காலத்தை கழித்துக் கொண்டிருந்தான். தினமும் தந்தை சொன்னாலும் அவன் கவனிக்கவில்லை. இப்போவே படிக்க மாட்டேனா, இனிமேல் என்ன ஆகும் என்று தந்தை கவலைப்பட்டார். ஒருநாள் குமரனின் பக்கத்துக்குள்ள ஒரு பெரிய புத்திசாலி ஆசான் வந்தார். தந்தை குமரனை அவரிடம் அழைத்து சென்றார். ஆசான் குமரனை பார்த்து, நீயே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதற்கு நீ ஒரு வலுவான நோக்கத்தை அமைத்து அதற்காக உழைக்க வேண்டும் என்றார். குமரன் இதைக் கேட்டு, ஆசிரியரே, நான் எப்போதும் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் மீண்டும் சோம்பல் வந்து விடுகிறது என்று சொல்லினான். ஆசான் ஒரு சின்ன கதை சொல்லத் தொடங்கினார். ஒருமுறை ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டும் என்று நினைத்த மனிதன் இருந்தான். ஆனால் அவன் தினமும் ஒரு செங்கல்லை போட மறந்துவிட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் செங்கல்லை எடுப்பதற்கு வெறுமனே சோம்பல் காட்டினான். ஆனால் மற்றொரு மனிதன் தினமும் குறைந்தபட்சம் ஒரு செங்கல்லை வைத்து கொண்டே இருந்தான். சில வருடங்களில் அந்த மாளிகை மிக அழகாக உருவாகியது. இதைக் கேட்ட குமரனுக்கு உணர்வு வந்தது. அவன் தீர்மானித்தான், நான் தினமும் 1 மணி நேரம் கவனமாக படிப்பேன், அது என் வாழ்க்கையை மாற்றும். அடுத்த நாள் முதலே குமரன் ஒவ்வொரு பாடத்தையும் ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தான். தினமும் ஒரு சிறிய இலக்கை நிர்ணயித்து அதை அடைந்தான். அதனுடன் அவன் நேரம் மிச்சப்படுத்தி விளையாட்டு, ஓய்வு, மற்ற செயல்களில் ஈடுபட்டான். குறுகிய காலத்தில் குமரன் பள்ளியில் சிறந்த மாணவனாக மாறினான். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவரை பாராட்டினர். இப்போது குமரன் தினமும் ஒரு சிறிய முயற்சி வாழ்க்கையை மாற்றும் என்ற அர்த்தத்தை உணர்ந்தார். இந்த கதையால் நாமும் ஒரு சிறிய செயலில் தொடங்கினாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் பெரிய வெற்றியை அடையலாம் என்பதை உணரலாம். நல்லா படிக்க குறியீடு. திட்டமிட்டு நேரம் ஒதுக்கி தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும்.